ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து டோட்டலாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க? டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க். ஓகே. ஹை சுகர் அண்ட் ஹை சால்ட் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாக்லேட்ஸ் தான் அஃப்கோர்ஸ். ஆமாம், ஹை சுகர், ஹை சால்ட்டு, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுதான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணால் தான் நீங்கள் நிறைய விஷயத்துலேருந்து தப்பிக்க வந்து முடியும். ஸோ இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது நம்மளுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்குமே ஃபிட்னஸ் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ்ங்கிறது நாட் ஒன்லி ஃபார் எல்டர்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து தேவை. அது இல்லாததுனால தான் இந்த ஒபிசிட்டியே வந்துட்டு வருது. ஓகே பிகாஸ் ஃபுல்லாக அவங்க ஸ்க்ரீன் டைம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 hours வரைக்கும் வந்து டிவி பார்க்குறாங்க. எங்கே விளையாடுறாங்க? விளையாடுற பழக்கமே வந்து இல்லை. ஸோ அதனால் ஒபீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரிவலண்ட்டாக இப்போது சில்ட்ரன் மத்தியில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இட் மை பி ஃபன் லேர்னிங் ஆக்டிவிட்டி ஆர் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு இதுலையாவது வந்து என்கேஜ் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் திஸ். டெய்லி வந்து ஒரு மணி நேரம் விளையாடவாது விடலாம். ஈவினிங் சன்லைட்டில் வந்துட்டு விளையாட விடலாம். இல்லை மார்னிங் ஒரு 1 hour ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது மஸ்ட் ஃபார் சில்ட்ரன்.